ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு அறிவியலில் அழகு 22 சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படிங்கிற படம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ரொம்ப எளிமையான படம் தாங்க. அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்க பாருங்க. சுற்றுச்சூழல் மேலாண்மை மேலாண்மை என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சுற்றுச்சூழல் இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு காரணிகள் இருக்குது. ஓகேங்களா? அது என்ன காரணிகளாகவும் இருக்கலாம், உயிருள்ள காரணிகளாகவும் இருக்கலாம், உயிரற்ற காரணிகளாகவும் கூட இருக்கலாம். அந்த காரணிகளுடைய அமைப்பு, செயல்பாடு, தரம் மற்றும் உயிரிய மற்றும் உயிரற்ற கூறுகளை பராமரிக்கிறது, இவற்றை எல்லாமே உள்ளடக்கியது தான் சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய சுற்றுச்சூழல் பார்த்தீங்க அப்படின்னா காடு, விலங்குகள், அப்புறம் நம்மளை சுற்றியில் இருக்கிற உயிரினங்கள், இது எல்லாமே சுற்றுச்சூழல் மேலாண்மை. அந்த உயிர்களினுடைய அமைப்பு, செயல்பாடு, தரம். இப்போ ஒரு காடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய அமைப்பு, செயல்பாடு, தரம், அப்புறம் அதில் இருக்கிற உயிரிய மற்றும் உயிரற்ற கூறுகள் இதில் பராமரிக்கிறது, இது எல்லாமே தான் சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சுற்றி இருக்கிற எல்லா உயிருள்ள உயிரற்ற காரணிகள் எல்லாமே சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களுமே பயன்படுத்தி உயிர் வாழ்வதற்கான அனைத்து வளங்களுமே இந்த பூமியில் இருக்குது. சரிங்களா? மனிதன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுமே இந்த உலகத்தில் இருக்க தங்களுக்கு தேவையான விஷயங்களை பயன்படுத்தி உயிர் வாழ்வதற்கு இந்த பூமியில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையிலேருந்து பெறக்கூடிய அனைத்துமே பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியதாகவே இருக்கும். சரிங்களா? இயற்கையிலேயே தான் அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய ஒளி இருக்குது. இந்த சூரிய ஒளி இருக்கிறதுனால தான் தாவரங்கள் வளருது. தாவரங்களை உண்டு தான் நாம் உயிர் வாழ்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி இயற்கையில் பெறக்கூடிய அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயற்கை வளங்களை நம்ம நேரடியாக பயன்படுத்த முடியாது. அப்போ சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் நம்ம அதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதைத்தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ சில வகையான வளங்களை மட்டுமே நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அவை மீண்டும் தம்மை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தொடர்ந்து நம்ம இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்திட்டு வரப்போ அவை சிலது பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கும். சிலது பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பிக்க இயலாததாக இருக்கும். சரிங்களா? இந்த புதுப்பிக்கக்கூடிய வளங்களை புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா வனங்கள், காடுகள் இருக்கு இல்லைங்களா, அது புதுப்பித்து கொண்டே இருக்குது. சரிங்களா? அப்புறம் பயிர்கள், வன உயிரிகள், அதாவது விலங்கினங்கள், அப்புறம் நிலத்தடி நீர், காற்று, சூரிய ஆற்றல், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அது ஒரு புதுப்பித்து கொள்ளக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவை பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவோ இல்லை மறுசுழற்சி முறையிலோ மீண்டும் அல்லது உரிய மேலாண்மை வழியாகவோ தம்மை மீண்டும் புதுப்பித்து கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தம்மை இயற்கையான மறுசுழற்சி முறையில் புதுப்பித்து கொள்ள இயலாத வளங்கள் தேவைக்கு அதிகமாக மற்றும் தொடர்ச்சியான பயன்பாட்டினால் மறுபடியும் தீர்ந்து போகக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில வளங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம தொடர்ந்து அதிகமாக பயன்படுத்திட்டு வரனால அது மீண்டும் புதுப்பிக்க இயலாத வளங்களாகவும் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா தாது வளங்கள், கரி, பெட்ரோலியம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவற்றில் எளிதில் நம்ம புதுப்பிக்க இயலாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் இவற்றினுடைய பயன்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிந்து போய்விடக்கூடிய சூழ்நிலை உருவாகலாமோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ மனிதர்களுடைய தேவை, மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக இந்த வளங்கள் எல்லாமே அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தேவையான வளங்கள் அதாவது இந்த மக்கள் தொகையை பெருக்கத்தினால பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுடைய தேவையும் அதிகரிக்கிறதுனால இந்த வளங்களுடைய தேவை இன்னமும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காகவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாகவும் மிக அதிகமாக இயற்கை வளங்களை பயன்படுத்துறதுனால அவை மிகவும் வேகமாக குறைய தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுடைய தேவைகளுக்காக இந்த வளங்களை பயன்படுத்தினால அதனுடைய குறையக்கூடிய தன்மை அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டினுடைய சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கிய பங்கை அளிக்கக்கூடியதாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்துதலும் பாதுகாப்பும் அப்படின்னா என்னன்னு பாருங்க. இயற்கை வளங்களை அவற்றின் உயிரிய ஒரு பொருளாதார மற்றும் பொழுதுபோக்கு மதிப்புகளுக்காக இது பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை வளங்களின் அதிகமான மற்றும் திட்டமிடப்படாத பயன்பாடு சுற்றுச்சூழலில் ஒரு சமமற்ற நிலையை உருவாக்கிவிடும். இயற்கை வளங்களை எந்த விதமான திட்டமிடல் இல்லாமல் நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டே வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உணவு சங்கிலியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமமற்ற நிலையை உருவாக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இயற்கை வளங்களை அவற்றை புதுப்பித்துக் கொள்வதற்கேற்ப அவற்றை பயன்படுத்துவதில் ஒரு முறையான சமநிலையை சமநிலை பராமரிப்பு அவசியமாகுது. ஓகேங்களா? ஒரு முறையான அளவில் தான் நம்ம இயற்கை வளங்களை பயன்படுத்த வருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு இயற்கை வளங்களை முறையாக பராமரிக்கிறதும் பயன்படுத்துறது தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
இப்படி தான் வந்து நம்ம இயற்கை வளங்களை தேவையான அளவு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் வகையில் நீடித்த உலகை வந்து நம்ம கட்டமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் ஆற்றலை முறையாக பயன்படுத்தல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீரை சேமிக்கிறது, மக்கும் தன்மையற்ற பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தாது இருத்தல் மற்றும் நாம் வசிக்கும் வளிமண்டலத்தை வந்து முறையாக பராமரித்தல் ஆகியவை எல்லாமே வந்து இந்த உலகம் வந்து நீடித்து நிலைத்திருக்க செய்யக்கூடிய முக்கியமான வழிமுறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்கால சந்ததியினருக்காக நமது வளங்களை முறையாக மேலாண்மை செய்து பாதுகாப்பது நம்மளுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா காடுகளை பார்க்க போகிறோம். காடுகளும் அதனுடைய முக்கியத்துவம்னு என்னென்னு பாருங்கள். காடுனா நமக்கு என்னென்னு தெரியும், மரங்கள், புதர்கள், சிறு கொடிகள் போன்றவற்றை உள்ளடக்கியது தான் வந்து காடுகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது இல்லாமல் தாவர மற்றும் விலங்கினங்கள்லாம் வாழக்கூடிய இடமும் இந்த காடுகளில் தான். காடுகள் பார்த்திங்க அப்படின்னா நமது நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு வந்து முக்கிய பங்களிக்கக்கூடியது. சரிங்களா? காடுகள் மனித வாழ்வுக்கு இன்றியமையாததாக இருக்குது. மேலும் பல தரப்பட்ட புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்களின் ஆதாரமாகவும் விளங்குபவை பார்த்திங்க அப்படின்னா இந்த காடுகள் தான். காடுகள் பார்த்திங்க அப்படின்னா மரம், உணவு, தீவனம், நார்கள் மற்றும் மருந்து பொருட்களை இதெல்லாமே அழிக்கப்படுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த காடுகள் தான். காடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் உடைய பெரும் காரணிகளில் இந்த காடுகளும் ஒன்று. காடுகள் பார்த்திங்க அப்படின்னா கார்பனை நிலைநிறுத்துவதால் அவை கார்பன் தொட்டி என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. காடுகளை வந்து கார்பன் தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தட்பவெப்ப நிலையை ஒழுங்குபடுத்தி மழைப்பொழிவை அதிகமாக்கி புவி வெப்பமாதலை குறைத்து வெள்ளம், நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்களை தடுத்து வன உயிர்களை பாதுகாத்து நீர்பிடிப்பு பகுதிகளாக மாறி செயல்படும். இதெல்லாம் வந்து காடுகள்னால என்னென்ன நல்லது ஏற்படுது பார்த்திங்க அப்படின்னா மழைப்பொழிவு அதிகமாகுது, புவி வெப்பமாதலை குறைக்குது, வெள்ளம், நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்களை தடுக்கிறதுக்கும் இந்த காடுகள் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்பிடிப்பு பகுதிகளாக மாறி நமக்கு வந்து சுற்றுச்சூழல் சமநிலை பேணுவதில் இந்த காடுகள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காடுகள் அழிக்கப்படுறதுனாலையும் அதனுடைய விளைவுகள் என்னென்னு பாருங்கள். பெரும்பான்மையான காட்டுப்பகுதிகள் அழிக்கப்படுவது காடுகள் அழிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல்வேறு காரணங்களால நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. வேளாண்மை, நகரமயமாதல், அணைகள், சாலைகள், கட்டிடங்கள், தொழிற்சாலைகள், நீர்மின் நிலைய திட்டங்கள், காட்டுத்தீ, மலைகள் மற்றும் காடுகளை குடைந்து சாலைகள் அமைத்தல் ஆகிய காரணங்களால இந்த காடுகள் வந்து அழிக்கப்படுகின்றன. ஓகேங்களா? இந்த காடுகளில் வந்து இந்த மாதிரியான தேவைகளுக்காக தான் நம்ம வந்து காடுகளை அழிச்சுக்கிட்டே வரோம். சரிங்களா? இது எதிர்கால பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கை தரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மில்லியன் ஹெக்டேர் வனப்பரப்பு வந்து அழிக்கப்படுதா சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, இந்தியாவில் எத்தனை மில்லியன் ஹெக்டேர் வனப்பரப்பு அழிக்கப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மில்லியன். சரிங்களா? இப்போ காடுகள் அழிக்கப்படுவதனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்னு பாருங்க, அதாவது விளைவுகள் என்னென்னு பாருங்க. காடுகள் அழிக்கப்படுவதனால பெருவெள்ளம் ஏற்படும், வறட்சி ஏற்படும், மண்ணெரிப்பு, வன உயிர்கள் வந்து இதனால அழிக்கப்படும். சரிங்களா? வன உயிர்களுடைய அழிப்பு இது எல்லாமே நடைபெறுது. சரிங்களா? அருகே வரும் சிற்றினங்கள் முற்றிலுமாக அழிதல், அதாவது ஒரு குறிப்பிட்ட சிற்றினங்கள்லாம் முற்றிலுமாகவே அழிகிறது. அப்போ உயிர் புவி சுழற்சியில் சமமற்ற நிலை, பருவநிலைகளில் மாற்றம், பாலைவனமாதல் போன்ற சூழல் பிரச்சனைகள் எல்லாமே இந்த காடுகளை அழிக்கிறதுனால ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தெரிந்து கொள்கள் என்னன்னு பாருங்க. சிப்கோ இயக்கம் 1973ஆம் ஆண்டில் அகிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவக்கப்பட்ட இயக்கம் தான் வந்து இந்த சிப்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 1973 அகிம்சா வழியில் வந்து மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் தான் இந்த சிப்கோ இயக்கம். சிப்கோ என்னும் வார்த்தைக்கு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தழுவுதல் அப்படிங்கிறாங்க. மரங்களை வெட்ட விடாமல் கிராம மக்கள் அவற்றை வட்டமாக சூழ்ந்து கொண்டு கட்டி தழுவிபடி அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க, இந்த காடுகள் அழிக்கக்கூடாதுன்னு. இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சாமோலி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த இயக்கம் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இமயமலை பகுதிகளில் உள்ள காடுகளை 15 ஆண்டுகள் வந்து அழிக்கக்கூடாது என்ற தடை உத்தரவை வந்து 1980ஆம் ஆண்டு இவ போட்டதாக, இந்த 1980ஆம் ஆண்டு இயக்கம் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க. சரிங்களா? இது 1 மார்க்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காடுகளை வந்து எப்படி பாதுகாக்கலான்னு பாருங்க. காடுகளை பாதுகாத்தல் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 752.3 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு காடுகள் பார்த்தீங்கன்னா காப்பு காடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்றாங்க. இவற்றில் 215.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக உள்ளதாகவும் சொல்றாங்க. காடுகள் அழியாமல் பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் சில முக்கியமான வழிமுறைகள் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மரம் வளர்ப்பு, இதுதான் வந்து காடுகளை அழிக்காம பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலைகளை இது ஒன்று. மரம் வளர்ப்பு, அதாவது பலவிதமான பலனளிக்கத்தக்க மரக்கன்றுகளை நடுவதும் பாதுகாப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சின்னு சொல்லுவாங்க. வன மகோத்சவம் என்னும் பெயரில் மரக்கன்றுகள் நடுவதனால
இயற்கையான காடுகள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன. மரங்கள் வெட்டுவதும் இது வந்து குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க, சமூக காடு வளர்ப்பு திட்டம். இது மிகப்பெரிய அளவில் பொதுமக்களின் பங்களிப்போடு செயல்படுத்தப்பட்ட வேண்டிய ஒரு திட்டம் அப்படிங்கிறாங்க. இத்திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களின் நிலங்கள், பொது நிலங்களில் உள்ளூர் தேவைகளான விறகு, மேய்ச்சல், மர பயன்பாட்டிற்காக சமூக காடுகள் வளர்க்கப்படுவதால பழமையான காடுகளின் அழிவை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. மேலும் அக்காடுகளை நம்பியுள்ள பழங்குடியினரின் எதிர்காலமும் இதனால பாதுகாக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்த சட்டங்கள் மூலம் காடுகளை எப்படி பாதுகாக்கலாம்னு பாருங்க. கடுமையான சட்டங்கள் மற்றும் செயல்முறைகள் மூலம் காடுகள் அழிவதை வந்து தடுக்க தேசிய காடுகள் சட்டம் 1952 மற்றும் 1988 போட்டது. அப்புறம் காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980 கொண்டு வந்தது. ஆகியவை எல்லாமே வந்து இந்த சட்டங்கள் ஏற்றதன் மூலம் காடுகள் அழிவதை வந்து தடுக்கலாம். சரிங்களா? அடுத்தது வன உயிரினங்கள். அடுத்த இயற்கை வளமான வன உயிரினங்களுடைய எப்படி பாதுகாப்பது அப்படின்னு பார்க்கலாம். இயற்கையான வாழிடத்தில் காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள் வாழும் மனிதர்களால் வளர்க்கப்படாத உயிரினங்கள் தான் வன உயிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பாலைவனங்கள், காடுகள் இதெல்லாம் வளரக்கூடிய உயிரினங்களை தான் வன உயிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரிய பல்வகைத்தன்மையை நிலைநிறுத்த வன உயிரிகள் வந்து அவசியமாகுதுன்னு சொல்றாங்க. வன உயிரிகள் வன சுற்றுலாவை மையமாக கொண்டு வருவாயை பெருக்குவதால் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்திட இது வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. காடுகள் பாதுகாப்பும் வன உயிரின பாதுகாப்பும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வன உயிரினங்களின் எண்ணிக்கை குறைவதற்கான காரணங்கள் என்னன்னு பாருங்க. இந்திய வன உயிரிகள் பெரும் பாரம்பரியம் மிக்கவை. வன உயிரினங்களை அதிகமாக பயன்படுத்தியதால் 1970ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வன உயிரினங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 52% அளவு வந்து குறைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதீத பயன்பாடு மற்றும் காடுகள் அழிக்கப்பட்டதன் காரணமாக பல விலங்கினங்கள் அழிந்தும் சில வகை விலங்கினங்கள் வந்து அழியக்கூடிய நிலையிலும் மற்றவை அழிந்து போகக்கூடிய அச்சுறுத்தலான நிலையிலும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மனித ஆக்கிரமிப்பின் காரணமாக இந்திய வன உயிரினங்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தல் வந்து ஏற்பட்டுள்ளதா சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த வன உயிரினங்களிலே பாதுகாப்பதனுடைய நோக்கங்கள் என்னென்னு பாருங்க. வன உயிர்களை பாதுகாப்பதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிற்றினங்களை வந்து அழிவிலிருந்து பாதுகாத்தல். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அந்த மாதிரி சிற்றினங்களுடைய அழிவில் வந்து பாதுகாக்கலாம். தாவரங்கள் மற்றும் விலங்குகளை அழிவிலிருந்து பாதுகாத்தல். அருகி வரும் சிற்றினங்கள் மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள சிற்றினங்களின் அழியாமல் பாதுகாத்தல். அழியக்கூடிய நிலையில் உள்ள சிற்றினங்களை பாதுகாத்தல். தாவர விலங்கினங்கள் அவற்றின் இயற்கை வாழ்விடங்களுக்கிடையே உள்ள சூழலியல் தொடர்பை பற்றி அறிந்து கொள்வது. சட்டவிரோத வேட்டையாடுதல் மற்றும் விலங்குகளை பிடித்தல் ஆகியவற்றை இதெல்லாமே தடை செய்கிறது. தேசிய பூங்காக்கள், வன உயிரி சரணாலயங்கள், பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவற்றை எல்லாமே ஏற்படுத்துதல். இதுதான் வந்து இதனுடைய நோக்கம்னு சொல்றாங்க. வன உயிரி பாதுகாப்பு சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1972ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இச்சட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்னு பாருங்க. குறிப்பிட்ட வன உயிரிகளை வேட்டையாடுவதும் கொல்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது. வன உயிரிகளை பாதுகாக்க சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை புதிதாக உருவாக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 3ஆம் பாயிண்ட் பாருங்க. அழியும் நிலையில் உள்ள உயிரிகளை பாதுகாக்க சிறப்பு திட்டங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. அடுத்தது மத்திய வனவிலங்கு வாரியம் ஏற்படுத்தப்பட்ட அதன் மூலம் தேசிய பூங்காக்களுக்கான அங்கீகாரம் வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வன உயிரிகள் மற்றும் அவற்றின் மூலம் பெறப்படும் பொருட்கள் தொடர்பான வணிகம் வந்து தடை செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தெரிந்து கொள்களை பாருங்க. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா 1936ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் துவங்கப்பட்ட இந்தியாவினுடைய முதல் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்றாங்க. இது ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா தான் முதல்ல துவங்கப்பட்ட இந்தியாவினுடைய முதல் தேசிய பூங்கா. சரிங்களா? இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது 15 உயிர்கோள காப்பகங்கள் வந்து உள்ளன அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோளக காப்பக பகுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வன உயிரி பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் என்னன்னு பாருங்க. இந்திய வன உயிரி வாரியம், இது IWPL, சர்வதேச வன உயிரி நிதியம், அடுத்து உலக பாதுகாப்பு ஒன்றியம் WCN, பன்னாட்டு இயற்கை மற்றும் இயற்கை வளங்களுக்கான பாதுகாப்பு ஒன்றியம், ஆபத்தான இனங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச வர்த்தக மாநாடு, பாம்பே இயற்கை வரலாற்று நிறுவனம், இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம். இது எல்லாமே வன உயிரி பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள். சரிங்களா? மேலும் தெரிந்து கொள்களை பாருங்க.
தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரம் என்னும் கிராமத்தை சேர்ந்த ராதிகா ராமசாமி அப்படிங்கிறவங்க இந்தியாவில் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் அப்படின்னு சென்ற சர்வதேச அளவில் புகழ்பெற்றுள்ளவர் இவர் தான். சரிங்களா, ராதிகா ராமசாமி இவங்க தான் வந்து முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர். இவர் பறவை இனங்களை புகைப்படம் எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவரது புகைப்பட தொகுப்பு வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் என்னும் தலைப்பில் வந்து நவம்பர் 2014 வந்து வெளியிடப்பட்டதாக சொல்கிறாங்க. சரிங்களா, மேலும் தெரிந்து கொள்கல பாருங்க, இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட வன உயிரி பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள் என்னென்னு பாருங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 ஆண்டிலும் யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992 ஆண்டிலும் துவங்கப்பட்டதா சொல்றாங்க. 1976 ஆண்டில் முதலைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து துவங்கப்பட்டது. 1999 பார்த்தீங்கன்னா கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம், 76 முதலைகள் பாதுகாப்பு திட்டம், 99 கடல் ஆமைகள் திட்டம். சரிங்களா, புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973, யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992. சரிங்களா, அசாம் மாநிலத்தில் உள்ள காண்டாமிருகங்களை பாதுகாக்க இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு 2020 என்னும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. அதாவது காண்டாமிருகத்துக்கு பாதுகாப்பு திட்டம் 2020. சரிங்களா, இதன் மூலம் குறைந்தபட்சம் 3000 ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகங்களையாவது 2020க்குள்ள பாதுகாத்து குறிக்கோள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்றாங்க. சரிங்களா, இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட், 1 மார்க்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மண்ணரிப்பு அப்படின்னா என்னன்னு பாருங்க. மண்ணினுடைய மேலடுக்கு மட்கிய இலைத்தலைகள், அடுத்தது மற்றும் தாது உப்புகள் முதலிய தாவரங்கள் வளர்ச்சியடைய தேவையான அவசிய பொருட்களை வந்து இது கொண்டுள்ளதா சொல்றாங்க. மேலடுக்கு மண் மற்றும் காற்று மற்றும் நீரோட்டத்தினால் அடித்து செல்லப்படுவது மண்ணரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் மண்ணரிப்பு அப்படின்னு சொல்றாங்க. மண்ணரிப்பின் காரணமாக மண் மட்கு மற்றும் ஊட்டப்பொருட்கள் வளம் ஆகியவை வந்து வெகுவாக குறைந்து மண் வளத்தை வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து இந்த மண்ணரிப்பிற்கான காரணிகள் என்னன்னு பாருங்க. அதிவேகமாக வீசும் காற்று, பெருவெள்ளம், நிலச்சரிவு, மனிதரின் நடவடிக்கைகள், வேளாண்மை, காடழிப்பு, சுரங்கங்கள் ஏற்படுத்துதல் மற்றும் கால்நடைகளுடைய அதிக மேய்ச்சல் ஆகியவை இருந்து மண்ணரிப்பிற்குரிய முக்கிய காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து மண்ணரிப்பு மேலாண்மை செய்யும் வழிமுறைகள் என்னென்னு பாருங்க. தாவரப்பரப்பை நிலைநிறுத்திக் கொள்வதன் மூலம் மண்ணரிப்பை வந்து தடுக்கலாம். தாவரப்பரப்பை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதன் மூலம் மண்ணரிப்பை தடுக்கலாம். கால்நடைகளின் அதிகமான மேய்ச்சலை கட்டுப்படுத்துறதன் மூலமும் பயிர் சுழற்சி மற்றும் மண்வள வேளாண்மை மூலம் மண்ணில் உள்ள கரிம பொருட்களின் அளவை வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. நிலப்பரப்பில் ஓடும் நீரினை வந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் சேமிப்பதன் மூலமும் மண்ணரிப்பை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது காடுகள் உருவாக்கம், மலைகளில் நிலத்தை சமப்படுத்துதல், நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் மண் உழுதல் ஆகியவை மூலமும் மண்ணரிப்பை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. காற்றின் வேகத்தை மட்டுப்படுத்த அதிக பரப்பில் மரங்களை நடுவதன் மூலமும் அதை பாதுகாப்பு அடுக்கு இதை பண்றதன் மூலமாகவும் நம்ம வந்து மண்ணரிப்பை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் அப்படின்னு என்னன்னு பாருங்க. வளர்ச்சி மேம்பாட்டின் முக்கிய உள்ளீடு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றல் வளங்களின் விரிவாக்கம் என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள விவசாயம் மற்றும் தொழில்துறை விரிவாக்கத்துடன் நேரடி தொடர்புடையது தான் இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். சரிங்களா, ஆற்றல் வளங்களை புதுப்பிக்க இயலாத மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அப்படின்னு 2 பிரிக்கிறாங்க. இந்த புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள்னா என்னன்னு பாருங்க. அதாவது தீர்ந்து போகக்கூடிய ஆற்றல் வளங்கள், புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள், தீர்ந்து போகக்கூடிய ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறைந்த காலத்தில் தம்மை புதுப்பித்து கொள்ள முடியாத ஆற்றலை தான் வந்து புதுப்பிக்க இயலாத ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை மிக குறைந்த அளவே இயற்கையில கிடைக்கும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, அணுக்கரு ஆற்றல், இது எல்லாமே வந்து புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள். உலகில் பார்த்தீங்க அப்படின்னா அவற்றுடைய தேவைகளை பார்த்தீங்கன்னா 90% வந்து மரபுசார் ஆற்றல் மூலங்கள் மூலமாகவும் 10% பார்த்தீங்கன்னா அணு ஆற்றல் மூலமாகவும் இது வந்து பெறப்படுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அடுத்து புதுப்பிக்கத்தக்க தீர்ந்து போகாத ஆற்றல் வளங்கள்னா என்னன்னு பாருங்க. இத்தகைய ஆற்றல் வளங்கள் எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் கிடைக்கக்கூடியதாகவும் இயற்கையாக தம்மை குறுகிய காலத்திலே வந்து புதுப்பிக்க கொள்ளக்கூடியதாகவும் மற்றும் மிக குறைந்த செலவில் ஆற்றலை வந்து தொடர்ச்சியாக பெறும்படியும் உள்ள மூலங்கள் தான் வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரி எரிபொருள், உயிரி பொருண்மை ஆற்றல், புவி வெப்ப ஆற்றல், நீராற்றல், நீர்மின் ஆற்றல் மற்றும் மோத ஆற்றல், சூரிய ஆற்றல், காற்றாற்றல், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பிக்க தக்க ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆற்றலை வந்து தீர்ந்து போகாது. எப்பயுமே இது நமக்கு தேவையான மாதிரி மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடியது. அது மறுபடியும் திரும்ப உருவாகி கொண்டே இருக்கும். சரிங்களா, அடுத்து புதைவடிவ எரிபொருள்கள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. புதைவடிவ எரிபொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா புவியின் மேலடிகளில் காணப்படக்கூடியது தான் வந்து இந்த புதைவடிவ எரிபொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மடிந்த உயிரினங்கள் வந்து காற்றில்லா சூழலில் மட்குதல் போன்ற இயற்கை நிகழ்வுகள் காரணமாக இது வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து மடிந்த உயிரினங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் காற்றில்லா சூழ்நிலை மட்டுறதுக்கு பேர் தான் வந்து இயற்கையாகவே மக்கோ, அதுக்கு தான் வந்து புதை வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மடிந்த உயிரினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேல் மண் அடுக்குகள் மேலும் மேலும் படிவதனால உருவான வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக உயிரினங்கள் மெல்ல மெல்ல ஹைட்ரோகார்பன்களாக மாற்ற அடையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம், நிலக்கரி மற்றும் இயற்கை வாயு இது எல்லாமே வந்து புதை வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் ஆகியவை பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து மடிந்த உயிரினங்கள் நிலத்தில் ஆழ புதைந்து உயிரி பொருண்மை சிதைவின் மூலம் உருவானவையாகும். இவை புதை வடிவ எரிபொருட்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதான் பல ஆண்டுகளுக்கு முன்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயிரினங்கள் எல்லாமே நிலத்துல புதைந்து உயிர் பொருண்மை சிதைவின் மூலம் உருவானதுக்கு பேர் தான் இந்த புதை வடிவ எரிபொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எடுத்துக்காட்டு இந்த தெரிந்து கொள்களை பாருங்க. அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக உலகளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் 3வது பெரிய நாடு இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நிலக்கரி அனல்மின் நிலையங்களில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இந்த நிலக்கரி அனல்மின் நிலையம் தான் வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படுதா சொல்றாங்க. பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் இது வந்து பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் வந்து பெட்ரோல் மற்றும் டீசலாக சுத்திகரிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து, சரக்கு ஊர்திகள், தொடர்வண்டிகள், கப்பல்கள் மற்றும் ஆகாய விமானங்களை இயக்குவதற்கு இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, கச்சா எண்ணெயில் இருந்து பிரித்து எடுக்கப்படும் கெரசின் மற்றும் திரவமயமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு எல்பிஜி ஆகியவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகப் பொருளாக உணவு சமைக்க வந்து பயன்படுத்தப்படுதா சொல்றாங்க. நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய எண்ணெய் இருப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து அதிகமாக பயன்படுத்தினால இது விரைவாக வந்து தீர்ந்து போகக்கூடிய நிலையில இருக்கிறதாகவும் சொல்றாங்க. மேலும் இவை உற்பத்தி ஆவதற்கு நீண்ட காலம் ஆவதோடு இவ்வினை வந்து மிகவும் மெதுவாக நடைபெறக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, மேலும் சாத்தியமான இடங்கள்ல வந்து மெதுவாகவும் நடைபெறக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இப்போ இந்த நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் வளங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் என்னன்னு பாருங்க. நமது எதிர்கால தேவைகளுக்காக இதனுடைய பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய வளங்களை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அதை எப்படி பாதுகாக்கலாம்னு பாருங்க. மின்சாரத்தை வந்து சேமிப்பதன் மூலம் நிலக்கரி பயன்பாட்டினை வந்து குறைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மிக குறைந்த தூரங்களுக்கு இருசக்கர வாகனங்கள், கார்கள் ஆகியவற்றுக்கு பதிலாக மிதிவண்டிகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. 2வது பாயிண்டா சமைப்பதற்கு வந்து அழுத்த கலன்களை பயன்படுத்துவதன் மூலம் கெரோசின் மற்றும் எல்பிஜி ஆகியவற்றின் நுகர்வை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் 3வது பாயிண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா மேலும் சாத்தியமான இடங்களில் சூரிய வெப்ப சூடேற்றி சூரிய சமையல் மற்றும் கலன்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. 3வது பாயிண்ட் பாருங்க. எரிபொருள் மேம்பாட்டு திறன் கொண்ட எந்திரங்களை மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலமாக ஆற்றலை மேம்படுத்துவதுடன் காற்று மாசுபடுதலையும் வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அடுத்து மரபுசாரா மாற்று ஆற்றல் மூலங்கள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஆற்றல் துறையில் நீடித்த வளர்ச்சியை நாம் பெற வேண்டும்னா விரைவாக தீர்ந்து போகும் மரபுசார ஆற்றல் மூலங்கள் பயன்பாட்டை குறைத்து பாதுகாத்து அவற்றுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஆற்றல் நெருக்கடி நமக்கு உணர்த்தக்கூடியது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, புதிய மரபுசார ஆற்றல் மூலங்கள் எனப்படும் என்னென்ன பார்த்தீங்கன்னா புதிய ஆற்றல் மூலங்களை வந்து மேம்படுத்த முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. இது உள்ளூர் மக்கள் தங்கள் ஆற்றல் தேவைகள் மற்றும் வளங்களை கண்டறியவும் முயற்சியை துவக்கவும் அவர்களுக்கு பயன்படக்கூடிய உத்திகளை வகுக்கவும் வந்து இது உதவியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இப்போ சூரிய ஆற்றல்லாம் என்னன்னு பாருங்க. சூரியனிலிருந்து பெறப்படக்கூடிய ஆற்றலை தான் வந்து சூரிய ஆற்றல்னு சொல்லுவாங்க. சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவு வெப்பத்தையும் ஒளியையும் வந்து வெளியிடுது. சரிங்களா, சூரியனிலிருந்து ஒளி ஆற்றல் வந்து ஏறக்குறைய பாதி அளவே பார்த்தீங்க அப்படின்னா 47% தான் பூமியினுடைய மேற்பரப்பை வந்து அடையும். இதில் மிகச்சிறிய அளவை வந்து நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக நம் நாட்டில் வந்து பெருமளவு ஆற்றல் தேவைகளில் நிறைவு பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சூரிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா பல மேன்மைகளை கொண்டிருந்தாலும் ஒரு சில வரையறைகளுக்கும் உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி இங்கே தெரிந்து கொள்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்மளுடைய தாஜ்மஹாலை பற்றி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க. உலகினுடைய 7 அதிசயங்கள் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தாஜ்மஹால். இது உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் இருக்குது. சரிங்களா, இது வெண்மை நேர பளிங்கு கற்களால் இது வந்து கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இந்திய எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான மதுரா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை பார்த்தீங்க அப்படின்னா தாஜ்மஹாலுக்கு அருகில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதிலிருந்து உருவாகக்கூடிய சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள்னால தான் இப்பகுதியில் உள்ள தாஜ்மஹாலின் வெண்ணிற பளிங்கு கற்கள் மேலே படைந்து அக்கற்களை வந்து மஞ்சள் நிறமாக இது மாற்றியுள்ளது அப்படிங்கிறாங்க. தாஜ்மஹாலை சிதைவிலிருந்து பாதுகாக்க தற்போது இந்திய அரசானது பார்த்தீங்க அப்படின்னா வெளியேற்றும் புகைகளுக்கு குறிப்பிட்ட வரையறை அளவினை வந்து விதித்துள்ளதாகவும் சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து சூரிய ஆற்றல் சாதனங்கள் ஆனால் என்னன்னு பாருங்க. சூரிய ஒளியை வந்து ஆற்றலாக நம்ம பயன்படுத்தலாம். சூரிய ஆற்றலை வெவ்வேறு பயன்பாட்டிற்காக மாற்றி உபயோகிக்க உதவும் பல்வேறு சாதனங்களை தான் வந்து சூரிய ஆற்றல் சாதனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சூரிய மின்கலன்கள். சூரிய மின்கலன்கள் அதாவது போட்டா வோல்டாயிக் கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிக்கானால் உற்பத்தி செய்யப்பட்டு சூரிய ஒளியை மின் ஆற்றலாக மாற்றும் திறன் கொண்டவை. சூரிய மின்கலன்கள் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் இந்த மின் உற்பத்தி செய்யக்கூடியது. சரிங்களா? இதுலேருந்து மாசு உண்டாகக்கூடிய எரிபொருட்களோ இல்லை ஆபத்தான வாயுக்களோ கழிவுப் பொருட்களோ எதுவுமே வரதில்லை. இவற்றை யாருமே அணுக இயலாத மற்றும் அல்லது மிக தொலைதூர இடங்களிலுமே இது வந்து பொருத்த முடியும். காடுகள் மற்றும் மலைப்பாங்கான பிரதேசங்கள் இல்லை இங்கே கூட நம்ம வந்து இந்த சூரிய மின்கலனை வந்து நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இங்கே வேறு ஆற்றல் நிலையங்கள் பெரும் பொருட்செலவில் மட்டுமே அமைக்க முடியும். வேறு ஏதாவது நம்ம கொண்டு வந்து பயன்படுத்தணும்னா அதுக்கு அதிகமாக செலவு ஆகும். அப்போ சூரிய ஆற்றலை பயன்படுத்தி இந்த சூரிய மின்கலன்களை பயன்படுத்துறது ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காடுகளையும் மலைப்பாங்கான பிரதேசங்களையும். சரிங்களா? இந்த சூரிய மின்கலனுடைய பயன்கள் என்னன்னு பாருங்க. தெருவிளக்குகள், போக்குவரத்து விளக்குகள், நீரேற்றம் மற்றும் மின்கலனில் மீண்டும் ஆற்றலை நிரப்ப இது வந்து பயன்படுது. செயற்கைக்கோள்கள் மற்றும் தொலைவெளி நுண்ணுணர்விகள் ஆகியவற்றில் வந்து இது பயன்படுத்துறதா சொல்றாங்க. அடுத்தது தொலைதூர பகுதிகளில் ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பிற்கு பயன்படுதுன்னு சொல்றாங்க. கால்குலேட்டர்கள், மின்னணு விளையாட்டு பொருட்கள் மற்றும் கைகடிகாரங்கள்ல இது பயன்படுதாகவும் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து சூரிய மின்கலன் அடுக்குகள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. சூரிய மின்கலன்களை தொடர் அடுக்காக அமைப்பதன் மூலம் சூரிய மின்கலன் அடுக்குகள் வந்து அமைக்கப்படுதா சொல்றாங்க. இதனால இதில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தினுடைய அளவும் அதிகமாகுது. ஆனால் இவை வந்து மிகவும் உற்பத்தி செலவு மிக்கவை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த சூரிய மின்கலன் அடுக்குகள். சரிங்களா? அடுத்து இந்த சூரிய சமையற்கலன் அப்படின்னா என்னன்னு பாருங்க. சூரிய சமையற்கலன் அப்படிங்கிறது என்பது பார்த்தீங்கன்னா உட்புறம் கருமை நிற வர்ணம் பூசப்பட்ட காப்பிடப்பட்ட உலோகம் அல்லது மரத்தாலான பெட்டி தான் வந்து இந்த சூரிய சமையற்கலன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதன் மேற்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தடிமனான கண்ணாடி பொருத்தப்பட்டுள்ளது. சமதள கண்ணாடி சூரிய ஒளியை எதிரொலிப்பதாக அமைந்துள்ளது. சூரியனிலிருந்து பெறப்படும் கதிர்வீச்சு ஆற்றல் மூலம் உணவு சமைக்க படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் வந்து இந்த சூரிய அடுப்பு வந்து பயன்படுது. சரிங்களா? அடுத்து வந்து இந்த சூரிய சமையல் கலன் வந்து பயன்படுது. அடுத்து சூரிய ஒளி வெப்ப ஆற்றல் நிலையங்கள் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. சூரிய ஒளித்தகடுகள் மூலம் குவிக்கப்பட்ட சூரிய ஒளியின் மூலம் நீர் வெப்பப்படுத்தப்பட்டு நீராவியாக மாற்றி டர்பைன்களை இயக்குவதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். இப்படிதான் வந்து இந்த சூரிய ஒளி வெப்ப ஆற்றல் நிலையங்கள் வந்து உருவாக்கப்படுது. 100 சூரிய வெப்ப சூடேற்றிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1500 யூனிட் மின்சாரத்தை வந்து நாம வந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த சூரிய ஆற்றலினுடைய நன்மைகள் என்னன்னு பாருங்க. பெருமளவிலும் விலை இல்லாமலும் கிடைக்கக்கூடியது. இது வந்து ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் அப்படின்னு சொல்றாங்க. இது வெப்ப மூட்டையாகவும் மின்னாற்றலை உற்பத்தி செய்யவும் இது வந்து பயன்படுது. சரிங்களா? எவ்வித மாசுமே வந்து இது வந்து உண்டாக்காது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். மீதி பாடத்தை 2வது பகுதியில் பார்க்கலாம். உயிரிவாயை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.